காலைதோறும் புதியவை நேர்த்தியான பெயர். ஆகஸ்ட் 18. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஏசாயா 7:14. ஆகஸ்ட் மாதத்தில் உஷ்ணமான ஒரு நாளில் என் மனைவி என்னுடைய 2வது மகனை பெற்றெடுத்தாள். அவனுக்கு ஒரு பெயரை தேர்ந்தெடுப்பதற்கு நாங்கள் போராடி கொண்டிருந்த வரை அவன் பெயர் இல்லாமலேயே இருந்தான். ஐஸ்கிரீம் கடைகளில் அமர்ந்தும் நீண்ட கார் பயணம் மேற்கொண்டும் அவனுக்கு பெயரை தீர்மானிக்க முயன்றோம். எங்களால் முடியவில்லை. அவனுக்கு பிலிப் என்று பெயர் சூட்டும் வரைக்கும் அவனை சின்னு சின்னு என்று செல்ல பெயரை கொண்டே அழைத்தோம். நேர்த்தியான ஒரு பெயரை தேர்ந்தெடுப்பது சற்று வெறுப்பான ஒன்று. உலகத்தை நித்திய மாற்றத்திற்குள் கொண்டு வரும் இலக்குடன் இவ்வுலகத்திற்கு வந்த தேவனைப் போல நாம் இல்லை. ஆகாஸ் ராஜாவின் விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்ளும் பொருட்டு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் தேவனிடத்தில் ஒரு அடையாளத்தை கேட்கும்படிக்கு தேவன் ஆகாஸை ஏவினார். ஏசாயா 7:10 மற்றும் 11 வசனங்கள். அடையாளத்தை கொடுக்கிறார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். வசனம் 14. தேவன் அந்த பிள்ளைக்கு பெயரிடுகிறார். பெயர் என்பது ஒருவரின் அடையாளம். அந்த பிள்ளையானது நம்பிக்கை இழந்த மக்களுக்கு நம்பிக்கையின் அடையாளமாய் இருப்பார். இயேசுவின் பிறப்பை பதிவு செய்யும் மத்தேயு அந்த பெயருக்கு புதிய அர்த்தத்தை கொடுக்கிறார். மத்தேயு 1:23. இம்மானுவேலாய் இருப்பார். அவர் தேவனுடைய ஸ்தானாதிபதியாக மட்டுமல்லாது பாவத்தினால் நம்பிக்கை இழந்திருந்த மக்களை மீட்கும் பொருட்டு மாம்சத்தில் உதித்த தேவனாயிருப்பார். தேவன் நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய குமாரனே அந்த அடையாளம். அவருடைய குமாரனுடைய பெயர் இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தையும் அன்பையும் பிரதிபலிக்கும் பெயர். அந்த இம்மானுவேலை நாம் இன்று பற்றி கொள்ளும்படியாகவும் அவர் நம்மோடு இருக்கிறார் என்று அறியவும் அவர் நம்மை அழைக்கிறார். தற்போது நாம் கடந்து போய் கொண்டிருக்கும் இருளான சூழ்நிலைகளில் தேவன் நமக்கு ஒளியாய் நம்பிக்கையாய் இருப்பதற்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இயேசுவே இம்மானுவேல் என்று மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். நம் பெயராகிய அடையாளத்தை தேவன் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். பெயருக்கேற்ற வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். மகிமையை காண்போம். ஜெபம். தகப்பனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு என்னும் இம்மானுவேலருக்காய் நன்றி.